அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடுத்துறை மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டி தீர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். டிஎன்பிஎஸ்சியுடைய குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கு நாள் ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. நிறைய பேர் பிபி ஏறின மாதிரி சுற்றிக்கிட்டே இருப்போம். ஸோ அப்படிலாம் தயவுசெய்து இருக்க வேண்டாம். நம்ம சூப்பராக ப்ரிப்பேர்லாம் பண்ணியிருக்கிறோம். இந்த கடைசி ஒரு வாரம் எல்லாருக்குமே கத்தியில் நடக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகி படித்ததை மறந்துடக்கூடாது. ஸோ இந்த கடைசி ஒரு வாரத்தில் நம்ம எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து ரிவைஸ் பண்ணணும், நல்லா புரிஞ்சுக்கணும். ரிவைஸ் பண்ணணும். இந்த கடைசி ஒரு வாரத்தில் தான் படிக்க ஆரம்பிப்பாங்க ஒரு சிலர். அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க். ஸோ இந்த வாரத்தில் நாம் ரிவிஷன் தான் பண்ண வேண்டும். ஜென்ரலாகவே இந்த ஸ்மார்ட் ஒர்க்குன்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லுவோம். எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை படிக்கிறது அப்படின்னு. பொதுவாகவே குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நமக்கு நன்றாகவே தெரியும். இந்த பொது தமிழ் அப்படிங்கிறதுல மட்டும் நமக்கு 100 கேள்விகள் கேட்குறாங்க. நிறைய பேர் தமிழ்ல எனக்கு பயமா இல்லை சார், பிரச்சனை இல்லை, நான் ஜிஎஸ்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு நிறைய பேர் இருப்போம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பொது தமிழில் தான் நமக்கு 100 கேள்விகள் வரப்போகுது. ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும், சரிங்களா, பொது அறிவு பொறுத்த வரைக்கும் 75 கேள்விகள் இதுலேருந்து வரப்போகுது. இந்த 75 கேள்விகளுக்கு நம்ம படித்ததை ஒழுங்காக ரிவிஷன் பண்ணணும், முக்கியம்தான். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா பொது தமிழ். இந்த ஜிஎஸ்ல நம்மளால் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் 65 அபோவ், அதுவே ஹையஸ்ட் தான். 60 அபோவ்ன்றதே பெரிய விஷயம்தான் 75க்கு. இந்த தமிழ் பொறுத்த வரைக்கும் நம்ம டெடிகேட்டடாக ஒழுங்காக ரிவிஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 90+ நம்மளால் எடுக்க முடியும், சரிங்களா. நிறைய பேர் மார்க் டெஸ்ட்லாம் எழுதி பார்த்துருப்பீங்க. இந்த மார்க் டெஸ்ட்லேயே உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கும், தமிழில் இன்னும் பயிற்சி தேவை அப்படின்னு. ஸோ அதனால் தமிழை பார்த்து ரொம்ப ஏளனமாக தமிழ்லாம் எழுதிடலாம், பிரச்சனை கிடையாது, ஈஸியாக தான் இருக்கும், கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் எவ்வளோ ஈஸியாக இருக்கோ அவ்வளோ ஈஸியாக நாமளும் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிட்டு போச்சுடா அப்படின்னு வந்து உட்காந்துருவோம். ஸோ அதனால் நீங்கள் ரிவிஷன் பண்ண ஆரம்பிக்கிறப்ப தமிழில் இருந்து ஆரம்பியுங்கள். தமிழில் எல்லாம் படித்து முடிச்சாச்சு, என்ன ரிவிஷன் பண்ண அப்படின்னு தோணும் இல்லைங்களா. எஸ், திரும்ப ஆத்தர்ஸை பாருங்க, இலக்கணம்ல இருக்கக்கூடிய ரூல்ஸ் அதெல்லாம் பாருங்க. குறிப்பா இந்த மயங்கொலி எழுத்துக்கள் இது சார்ந்து இருக்கக்கூடியவை, சந்திப்பிழைகள், புணர்ச்சி விதிகள், இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக நம்ம இன்னொரு தடவை ரீட் பண்ணணும். குறிப்பா அந்த ஒருமை பன்மையிலலாம் நமக்கு கடைசி நேரத்தில் குழப்பமா இருக்கும். ஸோ அப்படிலாம் குழப்பாமல் இருக்கணும் அப்படின்னா டெய்லி கண்டிப்பாக தமிழையும் படிக்கணும், தமிழோடு சேர்த்து ஜிஎஸ்ஐ ரிவிஷன் பண்ணணும், சரிங்களா. சூப்பருங்க. ஸோ இந்த தமிழ் பொறுத்த வரைக்கும் 100 கேள்விகள் இருக்குது. நமக்கு நெகட்டிவ் மார்க்ஸே கிடையாது. என்ன சார் பண்ணுறது, சிம்பிள், எல்லாத்தையும் அட்டன் பண்ண போகிறோம், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது இல்லைங்களா. ஆமாம், எல்லாத்தையுமே அட்டன் பண்ண போகிறோம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சார் நான் தமிழை முடிச்சுட்டு மேக்ஸை முடிச்சுட்டு அப்புறம் ஜிஎஸ் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு சிலர் இருப்போம். ஒரு சிலர் தமிழ் ஜிஎஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு தான் சார் மேக்ஸ் எடுப்பேன் அப்படின்னு இருப்போம். இது வரைக்கும் மார்க் டெஸ்ட்டில் நீங்கள் எப்படிலாம் எழுதியிருந்தீங்களோ அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள். கடைசி நேரத்தில் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இருந்தாலும் எது சார் பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்டின் பேட்டர்னை பேஸ் பண்ணி முதல்ல தமிழ் முடிச்சிருங்க. வித்தின் 1 hour 100 கொஸ்டின்ஸ் நம்மளால் முடிச்சிட முடியும், பிரச்சனையே கிடையாது. எடுத்தோன்னே கொஸ்டின் நம்பர் 1 வாசிச்சோன்னே ஆப்ஷன் ஏ அப்படின்னு ஷேட் பண்ண போகாதீங்க. 50 கொஸ்டின்ஸை ரீட் பண்ணி கரெக்ட் ஆன்சர்ஸ் என்னன்றதை பார்த்துட்டு இந்த 50 கொஸ்டின் நீங்கள் ரீட் பண்ணி கரண்ட் ஆன்சர்ஸ் என்னன்னு செக் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச அதிகபட்சமாக 20 to 25 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு டைமே நீங்கள் தமிழில் எல்லா கொஸ்டின்ஸையும் அப் டு 1ஆம் நம்பரில் ஆரம்பித்து 50 வரைக்கும் ரீட் பண்ணியிருப்பீங்க. ரீட் பண்ணி அதில் தெரிஞ்ச கொஸ்டின் தெரியாத கொஸ்டின்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் 50 கொஸ்டின் ரீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓஎம்ஆர் ஷீட்டை தூக்குங்க. அதுக்கப்புறம் 2வது முறையாக ரீட் பண்ணி அப்போ நீங்கள் ஆன்சரை ஷேட் பண்ணுங்க. புரியுதுங்களா? ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க? ஏன் அப்படின்னா தமிழை பொறுத்தவரை ஒரு சில கேள்விகள் நமக்கு ரிப்பீட் ஆகுமா? டைரக்டாக ரிப்பீட் ஆகாது, இன்டைரக்டாக ரிப்பீட் ஆகும். இப்போ எடுத்துக்காட்டாக ஒரு பொறுத்துக கொடுத்துருப்பாங்க சார், சரிங்களா. பொறுத்துக அப்படின்றதுல நமக்கு எளிமையாக தெரிஞ்ச மாதிரி அழுவம், வங்கம், கண்ணோட்டம், அழுக்காறு, இது 4 வார்த்தைகளை கொடுத்து சரியான பொருளோடு பொறுத்துகன்னு கொடுத்துருப்பாங்க. மேபி 17ஆம் நம்பர் கொஸ்டினாக இருக்கும் இல்லைங்களா. ரைட்டு. அதே மாதிரி 50 முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தடுத்து பின்னாடி வரப்ப 77வது கொஸ்டினா அதில் கண்ணோட்டம் என்றால்
அதன் பொருள் என்னன்னு கேட்டு வச்சிருப்பாங்க. புரியுதுங்களா? எஸ். ஸோ இப்போ கண்ணோட்டம் என்றால் அதன் பொருள் என்ன நமக்கு தெரியாது. ஆனா இந்த கொஸ்டினுக்கான க்ளூ இதுக்கு முன்னாடியே நம்ம எழுதின கொஸ்டின்ல இருக்கும். ஏன்னா மேட்ச் த ஃபாலோயிங் பொறுத்த வரைக்கும் 4 கொடுத்து 4 மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. அதில் அட்லீஸ்ட் 2 தெரிஞ்சாலே போதும், நம்மளால மேட்ச் பண்ற மாதிரி தான் ஆப்ஷன் செட் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு சில கேள்விகள் மேபி ரிப்பீட் ஆகலாம். இப்போ 17ஆம் நம்பர் கொஸ்டின் வாசிக்கிறப்ப இதனுடைய பொருள் என்னன்னு கேட்டிருப்பாங்க, அது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அதே கொஸ்டினுக்கான ஹிண்ட் 70வது கொஸ்டின்ல கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ புரியுதுங்களா? ஸோ அதனால தான் கொஸ்டின் பேப்பரை ஃபர்ஸ்ட் டைம் ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் OMRல ஷேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதனால நமக்கு 2 பாசிபிலிட்டி இருக்கு. என்ன அப்படின்னா, கேர்லெஸ் மிஸ்டேக்ஸை நம்ம ரெக்டிஃபை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டைம் ரீட் பண்ணுறப்பயே நம்ம ரீட் பண்ணி ஒரு ஆன்சர்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா? அடுத்து ஷேட் பண்ணுறப்ப 2வது தடவை அந்த கொஸ்டினை ரீட் பண்ணி நீங்கள் ஷேட் பண்ணுவீங்க. அப்போது கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா நாம் அப்போவே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஏன்னா தமிழை பொறுத்தவரை ஒவ்வொரு கேள்விகளையும் நம்ம 2 தடவை ரீட் பண்ணி தான் ஆன்சரை டிசைட் பண்ணு. 2வது தடவை ரீட் பண்ணதுக்கப்புறம் தான் ஷேட் பண்ணவே போகிறோம். ஏன் சார் தமிழுக்கு மட்டும் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுமா? கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா தமிழை பொறுத்தவரை கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் அதிகமாக இருக்கும். அதுவும் கொஸ்டின் ஈஸியாக மட்டும் இருந்துருச்சு, கேர்லெஸ் மிஸ்டேக் ரொம்ப சுலபமாக போயிடும். ஸோ அதனால் தமிழை பொறுத்த வரைக்கும் 50+50 இப்படியே எழுதுங்க. சார் தெரியாத கொஸ்டின்ஸை என்ன பண்ணுறது? சிம்பிள். ஒரு கொஸ்டின் வாசிக்கிறப்பே நமக்கு தெரிஞ்சிடும். வாசிக்கிறப்பே தெரிஞ்சிருமா? என்ன தெரிஞ்சிடும்? அந்த கொஸ்டின் நம்ம படித்ததா படிக்காததான்றது நமக்கு தெரிஞ்சிடும் இல்லைங்களா? எஸ். அப்போ நம்ம படிக்காதது வாசிக்கிறப்பே சொல்லிடலாம், ஐயோ இது நான் படிக்காதது எனக்கு தெரியாது அப்படின்னா படிக்கல. எக்ஸாம்பிள் உட்காந்து ஃபீல் பண்ணக்கூடாது, இந்த கொஸ்டினா படிக்கலை. ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க. கெஸ் பண்ண முடியுதா? முடியல. ஜஸ்ட் அப்படியே பிளாங்காக விட்டுட்டு அடுத்த கொஸ்டின் ஸ்கிப் ஆயிருங்க. சரிங்களா? ரைட். அப்போது இந்த மாதிரி நீங்கள் 200 கொஸ்டினையும் முடிச்சிடணும் சார். நான் திரும்பவும் சொல்கிறேன், தெரியாத கேள்விகள் தான் 200ஐயுமே முடித்து விட வேண்டும். முடிச்சதுக்கப்புறம் OMR ஷீட்டை கையில் வச்சுக்கோங்க. OMR ஷீட்டில் ஒவ்வொரு கொஸ்டினாக செக் பண்ணிட்டே வாங்க. எந்தெந்த கொஸ்டின்ஸ்க்கெலாம் கேப் இருக்கோ அந்த கொஸ்டின்ஸை கொஸ்டின் பேப்பரில் பாருங்கள். படித்த கேள்வியாக இருந்தது அப்படின்னா ஒரு 10 செகண்ட் 10 செகண்ட் ரூல். எத்தனை செகண்டு? வெறும் 10 செகண்ட். படித்த கொஸ்டின் தானே. அந்த ஆப்ஷன்ஸ் 4ஐயுமே பாருங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு க்ளூ நமக்கு ஸ்ட்ரைக் ஆகும். சரிங்களா? எஸ். அதுக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ண வேணாம். படிக்காத கேள்வியாக இருந்தது அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு அந்த 4 ஆப்ஷனில் எது சரின்னு தோணுதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு வந்து விடலாம். சரிங்களா? ஸோ இப்போ தமிழ் பொறுத்த வரைக்கும் இது பிரச்சனை கிடையாது. சார் ஜிஎஸ் 10 சப்ஜெக்ட்ஸ் இருக்கே, இதை எப்படி ரிவிஷன் பண்ணுறது? இந்த 10 சப்ஜெக்ட்ஸை மொத்தமாக நம்மளால் ரிவைஸ் பண்ண முடியாது. சப்போ நம்ம ரொம்பவே கன்ஃபியூசிங்காக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ், குறிப்பாக முக்கியத்துவம் வாய்ந்த சப்ஜெக்ட்ஸ். யூனிட் 8 தமிழ் சொசைட்டி அண்ட் கல்ச்சர், யூனிட் 9 டெவலப்மெண்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், யூனிட் 7 இந்தியன் நேஷனல் மூமெண்ட், யூனிட் 5 இந்தியன் பாலிட்டி. ஸோ இந்த மாதிரி ரொம்பவே அதிமுக்கியமான சப்ஜெக்ட்ஸ். ஏன்னா இந்த 4 சப்ஜெக்ட்ஸ் மட்டுமே நம்ம ரீட் பண்ணிட்டு போனாலே இந்த 4 சப்ஜெக்ட்ஸ்லேருந்து மட்டுமே 45 to 48 கொஸ்டின்ஸ் வர வந்துடலாம். 75ல் வெறும் 4 சப்ஜெக்ட் தான் இல்லைங்களா? ஸோ இப்போ இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கெலாம் முக்கியத்துவம் கொடுத்து இதை நம்ம ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணணும். சார் வருஷம்லாம் குழப்பமாகவே இருக்கே, என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாது. ரிவிஷன் ரிவிஷன் ரிவிஷன். 3 தடவை படிங்க. 4வது தடவை கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். இல்லையே 4வது தடவை ஞாபகம் இல்லை, பரவாயில்ல 5வது தடவை படிங்க. 6வது தடவை கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும் சார். சார் ரிவிஷன் பண்ண தான் நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். வள்ளுவர் அழகா ஒரு விஷயத்த சொல்றார். வாழ்போல் பகைவர் அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. என்ன அதுக்கு அர்த்தம்? கத்தி மாதிரி இருக்கிற பகைவர்களை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். அதே நேரத்தில் கூடவே இருக்கிறார் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பகைவர்களை பார்த்து நீங்கள் பயப்படுங்க. ஏன்னா எப்போ எவன் நம்மளை கால் வாருவானே தெரியாது. இதுதான் அந்த திருக்குறள். இப்போ அந்த திருக்குறளை நான் என்னுடைய உரையில் உங்களுக்கு சொல்கிறேன். தெரியாத கேள்விகளை பார்த்தால் பயப்பட வேண்டாம். ஏன்னா நம்ம படிக்கல, அப்போ அதனால் அதை பார்த்து பயப்படக்கூடாது. நன்றாக தெரிந்த கேள்விகளை பார்த்தால் கண்டிப்பாக பயப்படுங்க. ஏன்? கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் அதில் மிஸ் பண்ணிடுவோம். புரியுதுங்களா? நிறைய பேர் மார்க் டெஸ்ட்ல எழுதி பார்த்துருப்போம். மார்க் டெஸ்ட்லேயே நம்ம எவ்வளோ சில்லியான கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் வர்றோன்றதை கண்டுபிடிச்சிருந்துருப்போம்.
ஸோ இப்போ இந்த கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே நாம எப்படி சார் ரெக்டிஃபை பண்றது? ப்ராப்பரான ரிவிஷன் தான். கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருந்தால் என்ன பண்றது சார்? நம்ம 1000ல் ஒருவன் அவ்வளோதான், கோடியில் ஒருவன்லாம் கிடையாது. நாம என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து படிச்சோமோ நம்மள மாதிரி தான் எல்லாருமே படிச்சிருப்பான் இல்லைங்களா? நமக்கு கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருந்தா எல்லாருக்கும் கொஸ்டின் பேப்பர் டஃப் தான். நமக்கு கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்தா எல்லாருக்கும் கொஸ்டின் பேப்பர் ஈஸி தான். ஸோ அதனால் அதை மைண்டில் ஏற்றிக்கங்க. ஸோ கொஸ்டின் பேப்பர் டஃப்போ ஈஸியோ நம்மளுடைய பார்ட் என்ன அப்படின்றத நாம் தெளிவாக செய்ய வேண்டும். சரிங்களா? ஸோ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் 25 கொஸ்டின் மேக்ஸ்லேருந்து கேட்பாங்க. இந்த மேக்ஸ் உண்மையிலேயே 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் நமக்கு இருக்க போகுது இல்லைங்களா? ரைட். ஸோ இப்போ 10th லெவலில் தான் இருக்குது அப்படின்னா ஈஸியாக நம்மளால் போட முடியும். ஒரு சில கேள்விகள் பார்த்தோன்னே பென் பேப்பர்லாம் வேணாம், கொஸ்டினை வாட்சோன்னே ஆன்சர் சொல்ல முடியும். கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் அந்த மாதிரி கொஸ்டின்லாம் நிறையா விடுவோம். சரிங்களா? ஸோ அதனால் மேக்ஸை கூடுமான வரையில் கொஸ்டின் பேட்டர்ன், அதாவது 101, 120, 130 அப்படின்னு வரிசையாக வருது இல்லையா? ஸோ 101லேருந்து ஆரம்பிங்க. இடையில மேக்ஸ் வந்தால் முடிச்சுக்கிட்டே வாங்க. அது சேஃபர் சைடு. இல்லை சார் நான் கடைசியாக மேக்ஸ் முடிக்கிறேன், பிரச்சனையே கிடையாது, ரொம்ப ரொம்ப நல்லது. கடைசி எல்லா ஜிஎஸை முடிச்சதுக்கப்புறம் மேக்ஸ் முடிக்கலாம். 2 விஷயங்கள் அதில் இருக்குது. டைம் நீங்கள் பார்க்காம மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கடைசி நேரத்தில் நம்மளை அறியாமலேயே, நம்ம சும்மா இருந்தாலும் இந்த எக்ஸாமில் இன்விஜிலேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, லாஸ்ட் 1 hour மோர் அப்படின்றாங்க. நமக்கு உடனே என்ன ஆயிரும், இன்னும் 1 hour தான் இருக்கா, போச்சு இன்னும் இவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கே. ஆக்சுவல் 1 hourல ஈஸியாக மேக்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு 35 minutesல முடிச்சிடலாம். ஆனால் நமக்கு நெகட்டிவாக தோண ஆரம்பிச்சிடும், ஐயோ இன்னும் 1 hour தான் இருக்கே அப்படின்னு. பதட்டம் ஆயிடுவோமா? இந்த லாஸ்ட் 1/2 hour மோர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்போ நம்மளை அறியாமலே ஒரு பதட்டம் வந்துடும். பதட்டம் ஆயிட்டோம் அப்படின்னா மிஸ்டேக் பண்ண ரெடி ஆயிட்டோம்னு அர்த்தம். ஸோ அதனால டென்ஷன் ஆகாதீங்க, கூலாக இருங்க. ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்றத மைண்டில் ஏற்றிக்கங்க. நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்றது யாருக்குமே தெரியாது. உங்கள் ஸ்டாஃபுக்கும் தெரியாது, உங்கள் பேரண்ட்ஸுக்கும் தெரியாது, உங்கள் ரிலேஷன்ஸ், உங்கள் இமீடியட் நெய்பர்ஸ் யாருக்கும் தெரியாது. ஆனால் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும், உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். உலகத்தினுடைய தத்துவம் ஒன்றே ஒன்று தான், ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். உங்கள் மனசார உங்கள் மனசில் கையை வச்சு பாருங்கள், நீங்கள் டெடிக்கேட்டடாக இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களா? எஸ் பண்ணியிருக்கேன் சார், கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவீங்க, தைரியமாக போகலாம். சரிங்களா? ஸோ விஷ் ஆல் த வெரி 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 பெஸ்ட். சூப்பராக எக்ஸாம்ஸ் முடிச்சிருங்க. 9:30 to 12:30 நமக்கு எக்ஸாமினேஷன் டைம். இந்த 3 hours தான் நம்ம வாழ்க்கையை மாற்ற போகிறது. இந்த 3 hours சூப்பராக எழுதிட்டு வந்துடுங்க. சரி, எக்ஸாம் ஹால் போகிறதுக்கு முன்னாடி ரொம்பவே சீக்கிரம் போயிருங்க. முடிந்த அளவு 8:30க்கெலாம் அங்கே ரீச் பண்ண பாருங்கள். சரிங்களா? ஏன்னா கடைசி நேரத்தில் பதட்டமாகவும், சப்போஸ் டிராஃபிக்காக இருக்கலாம், திடீர்னு போகிற வழியில் மறியல் இல்லை மெட்ரோ வாட்டர் அப்படின்னு ஏதாவது சொல்லி டேக் டைவர்ஷன் அப்படின்லாம் சொல்லிட்டா டென்ஷன் ஆயிடுவோம். ஸோ தேவையில்லாத பதட்டம் வேண்டாம். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான சென்டர்ஸ் இருக்குது. ஒரே ஸ்கூல் பேர்லேயே நிறையா சென்டர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ரொம்பவே சீக்கிரம் போகிறது ரொம்ப சேஃப். சாப்பிடாமல் போயிடாதீங்க, கண்டிப்பாக சாப்பிட்டு போங்க. ஸோ விஷ் ஆல் த வெரி பெஸ்ட். எக்ஸாம் எழுதி சூப்பராக முடிச்சிடலாங்க. 200 கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. 12:30க்கெலாம் முடிச்சிடணும். இந்த 12:30க்கு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 10 minutes நமக்கு கொடுப்பாங்க. டோட்டலாக 15 minutes, ஃபஸ்ட்டு 10 minutes. இந்த 10 minutesல என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு காலம் பேஸ் பண்ணி எத்தனை ஏ ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கோம், எத்தனை பி ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கோம், எத்தனை சி ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கோம், எத்தனை டி ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கோம், எத்தனை இ ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கோம், இது எல்லாத்தையுமே நம்ம கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் பண்ணி உங்கள் மேலே உள்ள அதி நம்பிக்கையில் டைரெக்டாக கவுண்ட் பண்ணி இத்தனை ஏன்னு OMR ஷீட்டில் எழுதக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் கொஸ்டின் பேப்பரில் லாஸ்ட் பேஜுக்கு முந்தின பேஜ் ஸ்பேஸ் ஃபார் ரஃப் ஒர்க்குன்னு கொடுத்துருப்பாங்க. அதில் எவ்வளோ கவுண்ட் வருதுன்றதை எழுதுங்க. அப்போ காலம் பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க சார். நீங்கள் ஒவ்வொரு காலம் பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு எழுதிக்கணும் சார். காலம் ஏ, இதில் எத்தனை ஏ இருக்குது, எத்தனை பி, எத்தனை சி, எத்தனை டி, எத்தனை இ. சரிங்களா? இது எல்லாத்தையும் நீங்கள் கவுண்ட் பண்ணி எழுதணும் சார், காலம். ஸோ இப்படி ஒவ்வொரு காலமாக இருக்கும், எல்லா காலத்திலும் எழுதும். இஃப் ஐ ஆம் ரைட் 3 காலம் இல்லை 4 காலம் மொத்தமாக சேர்த்து 200 கொஸ்டின்ஸ் இல்லையா? எஸ், இந்த 4 காலத்தையும் மொத்தமாக எழுதிருங்க. எழுதுனதுக்கு அப்புறம் டோட்டல் கவுண்ட் பண்ணி பாருங்க, 200 வருதான்றதை பார்க்கணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 10 minutes ஒவ்வொரு காலத்திலையும் எத்தனை ABCDE எழுதியிருக்கீங்கன்றதுக்காக, அதுக்கப்புறம் 5 நிமிஷம் இந்த 4 காலத்திலையும் மொத்தமாக சேர்த்து, இப்போ காலம் ஃபர்ஸ்ட் காலத்தில் எத்தனை ஏ இருக்கு,
அது கூட செகண்ட் காலத்துல எத்தனை ஏ இருக்கு, தேர்டு காலத்துல எத்தனை ஏ, ஃபோர்த் காலத்துல எத்தனை ஏ, இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி டோட்டல் தான் அதுக்கு கீழே எழுதணும். அது கடைசி 5 நிமிஷத்துல. சரிங்களா? ஸோ டோட்டல் அந்த 15 மினிட்ஸ் அப்படின்றது நமக்கு எக்ஸசிவா தான் கொடுத்துருக்காங்க. 15 நிமிஷத்துல 200 கொஸ்டினுக்கு என்றது பெரிய விஷயமே கிடையாது. அதனால பதட்டம் ஆகாதீங்க. ஒரு சில ஸ்டாஃப்ஸ் அவங்க ரூல்ஸை ரீட் பண்ணாம வந்திருப்பாங்க, இல்லைன்னா அந்த ஸ்டாஃப்ஸை மிஸ்கைட் பண்ற மாதிரி அங்க இருக்கக்கூடிய இன்விஜிலேட்டர்ஸ்க்கு மேல இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸ் 12:30 வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த ஸ்டாஃப் கிட்டக்க நீங்க ரெக்வஸ்டா சொல்லுங்க, மேம் 12:30 வரை எக்ஸாம், அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ்ல தான் அந்த கவுண்ட் எல்லாம் பண்ணணும் மேம் அப்படின்னு ரெக்வஸ்டா சொல்லுங்க. அங்க போய் நாம தேவையில்லாம வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க கூடாது. சரிங்களா? எஸ். ஸோ எக்ஸாம் சென்டர் பொறுத்த வரைக்கும் சீக்கிரமே போயிருங்க. அந்த 3 மணி நேரம் தான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற போகிறது. இந்த 3 மணி நேரத்தில் தேவையில்லாத எந்த சிந்தனைகளும் வேணாம். 12 மணிக்கு மேலே பசிக்க ஆரம்பிச்சிடும். காலையில் சாப்பிட்டு போயிருங்க. இந்த பசி வந்துச்சு அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் எக்ஸாமில் இருக்காது. புரியுதுங்களா? எஸ். எக்ஸாம் முடிச்சுட்டு தெம்பா போய் சாப்பிட்டுக்கலாம், தைரியமாக இருங்க. தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்க வேணாம். பாதி பேர் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்க போய் 12 மணிக்கெல்லாம் ரெடி ஆயிடுவாங்க. கொஸ்டின் பேப்பர் ஈஸி, பாஸ் ஆயிடலாம்ப்பா, முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட இங்கே போகலாம் அங்கே போகலான்னு எக்ஸாம்லேயே பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தப்புலாம் பண்ணாதீங்க. இந்த 3 மணி நேரம் தான் நீங்கள் இத்தனை வருஷமாக படித்ததுக்கான பலனை கிடைக்க போகிற அந்த நேரம். ஸோ இந்த 3 மணி நேரம் கண்டிப்பாக எந்த வித டிஸ்ட்ராக்ஷனும் வந்துடவே கூடாது அப்படின்னு மைண்டில் ஏற்றிட்டு எக்ஸாம் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் த வெரி 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 பெஸ்ட். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவீங்க. See you all in the success meet soon. Thank you.